கர்நாடகாவில் நடைபெறும் தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடமும் கோயம்பேட்டில் இருக்கும் ரகுவரனிடம் நாம் கேட்கலாம். மோகன்ராஜ், இரு மாநில எல்லையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? தற்போதைய நிலை என்ன? மணிமாறன், உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கடந்த 6ஆம் தேதி அன்றே காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுத்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாகவே இங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருந்தது. குறிப்பாக 6ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்ட அந்த நொடிப்பொழுதிலிருந்தே மாண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் பெரிய அளவுக்கான வன்முறைகள் நடைபெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து தமிழக கர்நாடக எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து கர்நாடகத்துக்கு இயக்கப்படும் பேருந்து, லாரிகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் கடந்த 9ஆம் தேதி கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அன்றைய தினம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் பேருந்துகள், லாரிகள் இயக்கப்படாமல் இருந்தன. இதன் தொடர்ச்சியாக நேற்று மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து கர்நாடகத்தில் வன்முறை அதிக அளவில் வெடித்துள்ளது. இதில் குறிப்பாக போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதிலும் தமிழகத்திலிருந்து கர்நாடகம் வழியாக சென்ற லாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள் மீதான தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. கர்நாடகத்தில் தற்போது நிலவிட்டு இருக்க, அதாவது நேற்றைய தினம் நிலவிய அந்த ஒரு வன்முறை சம்பவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக லாரி ஓட்டுநர்கள் நம்மளோட இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கர்நாடகத்தில் வன்முறை நடந்திருக்கு, உங்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்தது? நீங்க எப்படி இப்ப தப்பிச்சாங்கன்னு வந்திருக்கு? குறைஞ்சபட்சம் 10 மணி நேரமா நான் நேத்துல இருந்து 11 மணிலிருந்து சாயங்காலம் மணி 6 மணி வரையும் நான் என்னுடைய வழிமுறை தெரியாம சுத்திட்டு வரேன். காவல்துறை அதிகாரிங்க சொல்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்சா தப்பிச்சிங்க, எங்களுக்கும் வழி தெரியல, எந்த பக்கம் ஒரு பக்கம் வெளியே போங்கன்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறையும் கூட சேர்ந்து செய்தா இல்ல அவங்களுக்கும் உடந்து இருக்கான்னு தெரியல. தமிழகத்தில் 7.5 கோடி பேர் இருக்காங்க, கர்நாடகாவில் 5.5 கோடி பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 20 லட்சம் டிரைவர் இருக்கான், கர்நாடகாவில் 20 லட்சம் டிரைவர் இருக்கான். ஆனா இதில் பாதிக்கப்படுறவன் எந்த ஒரு முறையிலுமே லாரி டிரைவருக்கு மட்டுமே பாதிக்கப்படுறான். சும்மா இருக்கிற விவசாயத்துறையில் இருக்கிறவன் சண்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான், சும்மா இருக்கிறவன் தொழில் செய்கிறவன் அத்தனை பேர் சும்மா இருக்கிறவன் போயிட்டே இருக்கிறான். ஆனா பாதிக்கப்படுறவன் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தனுடைய லாரி முதலீடு போட்டிருக்கிறோம், அத்தனை பேர் லாரிக்காரன் மட்டுமே பாதிப்பு ஏற்படுகிறது. இது இல்லாம அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் எதை பேசணும், எதை ஒன்னாலும் பேசணும்னு நினைக்கிறாங்களே தவிர லாரியை பத்தி யாரும் பேச விரும்பல. மணிமாறன், இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது லாரி ஓட்டுநர், வேலூரை சேர்ந்த லாரி ஓட்டுநர் பெருமாள் அங்க ஒரு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்ல, இன்னமும் அங்க பல லாரி ஓட்டுநர்கள் சிக்கி இருப்பதாகவும் இன்னும் அங்கிருந்து வெளியேற முடியாமல் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது குறித்து வேலூரை சேர்ந்த கமலக்கண்ணன் நம்மளோட இருப்பார், பேசுவோம். கமலக்கண்ணன், நீங்க சொல்லுங்க, உங்களை தவிர வேற இன்னும் எவ்வளவு லாரிகள் உள்ள இருக்கும், அங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு? எங்க நிக்கிறது, எங்க போறதுன்னே தெரியாம மூச்சு. என் தம்பி மாட்டின்னு இருக்கான், உள்ள இன்னும் வெளியே வரல. என் தம்பி மாலூர்ல இருக்கான். இப்போ எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம, ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு காவல்துறையும் அங்கே எங்களுக்கு உதவி பண்ணல. நீங்க போயிடுங்கன்னு சொல்றாங்களே தவிர எப்படி போறது, எங்க போறது? எங்க போனாலும் பெட்ரோல் கேனோட வராங்க கொளுத்துறதுக்கு, வண்டி கொளுத்துறதுக்கு. பெட்ரோல் கேனு, தடி, உருட்டுக்கட்டை, கல், உயிரை கையில் பிடிச்சி நேற்று மதியம் 1 மணிக்கு தப்பிச்சு ஓடி இங்க பார்டர்ல நிக்கிறோம். இன்னும் எத்தனையோ பேர் என்ன மாதிரி என் தம்பியே இன்னும் வராம நிக்கிறான். உங்களுக்கு கர்நாடகாவிலேயோ இங்க இந்த பகுதிகளில் போதிய உணவு, தண்ணீர் வசதி எல்லாம் கிடைச்சதா? இங்க எதுவுமே கிடையாது சார். இப்போ நேற்று மதியம் வரைக்கும் இருந்தது சார். இப்போ இன்னைக்கு எதுவுமே ஒரு டீ சாப்பிட கூட இங்க எதுவுமே கிடையாது. இங்க சுத்தமா எல்லாம் அடைச்சிட்டாங்க. இங்க எதுவுமே கிடையாது. இப்போ ஒரே ஒரு ஹோட்டல் கூட இங்க திறக்கல. நாங்க என்ன பண்ண முடியும்? பட்டினியா தான் இருக்கிறோம் இன்னும். இப்போ மணிமாறன், நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப லாரி ஓட்டுநர்களோட ஆதங்கம் இங்கே தங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதும், தப்பிச்சு வந்த எங்களுக்கு உணவு கூட முறையாக கிடைக்கவில்லை அப்படிங்கறத இவங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ச்சியாக இதே போன்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் கர்நாடகத்தில் நிலவிட்டு இருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு. மணிமாறன். மோகன்ராஜ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம செய்தியாளர் ரகுவரன் பேசலாம். ரகுவரன், இந்த பதற்றமான சூழலில் தினசரி கர்நாடகா மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வரும் காய்கறி சரக்கு வாகனங்கள் வருவதில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா? நிலவரம் என்ன? அதாவது வழக்கமாக கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து 75 முதல் 80 லாரிகள் காய்கறிகள் வரும். குறிப்பாக பீன்ஸ், பீட்ரூட் போன்ற காய்கறிகள் கர்நாடக மாநிலத்திலிருந்து எடுத்து வரப்படும். இந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட லாரிகளில் இருந்து இந்த பீன்ஸ், காய்கறிகள் போன்றவை வழக்கம் போல எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அதனால் காய்கறி சந்தையை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு பதிவு எண் கொண்ட காய்கறி, அதாவது லாரிகள், காய்கறி லாரிகள் மட்டும்தான் வரவில்லையே தவிர கர்நாடக பதிவு எண் கொண்ட
கொண்ட அனைத்து லாரிகளும் வந்திருக்கிறது. அதனால் காய்கறி பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வாரமாகவே அங்கே கர்நாடக மாநிலத்தில் காவிரி விவகாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் பேருந்துகள் இயக்கப்படாத நிலையிலே இருந்தது. நேற்று காவிரி பிரச்சனையிலே 40க்கும் மேற்பட்ட தமிழக பேருந்துகள் எரிக்கப்பட்டதை அடுத்து கர்நாடகத்திற்கு எந்த பேருந்தும் இயக்கப்படாத நிலைதான் இருக்கிறது. கர்நாடகத்திற்கு கோயம்பேட்டிலிருந்து சுமார் 45 கர்நாடக அரசு போக்குவரத்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தினந்தோறும். அந்த பேருந்துகள் எதுவும் இன்று இயக்கப்படாத நிலைதான் இருக்கிறது. தற்போது நாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். இங்கே நீங்களே பார்க்கலாம். இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கர்நாடக பேருந்துகள் அனைத்தும் தற்போது இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 45க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 30க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் இதுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். தினசோறும் இங்கிருந்து இயக்கக்கூடிய 45 பேருந்துகள் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் அவர்களுக்கும் இங்கே இடம் ஒதுக்கப்பட்டு இவர்களுக்கு இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 45 பேருந்துகள் இந்த இடத்துல நிக்குது. கர்நாடகாவில் நடைபெறும் தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் மோகன்ராஜ் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். மோகன்ராஜ், தற்போது கர்நாடகாவிற்கு வாகனங்கள் இயக்கப்படாததால் என்னென்ன பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றன? நிலவரம் என்ன தற்போது? ரத்திகா, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நேற்று நடந்த வன்முறையை தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்திலிருந்து கர்நாடகத்துக்கு இயக்கப்படும் பேருந்து, லாரிகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் எல்லைப் பகுதியான தமிழக எல்லையான ஜூஜுவாடி பகுதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக கர்நாடகத்தில் தாக்குதலுக்கு உள்ளான லாரிகளும் இந்த ஜூஜுவாடி பகுதியில் இங்கே நிறுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் இன்றைய தினம் இயக்கப்படவிருந்த அனைத்து லாரிகளுமே இதே பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட லாரிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா பேருந்துகள் ஒசூர் வரைக்கும், அதாவது வழக்கமாக ஒசூரை கடந்து எல்லைப்பகுதி தமிழக எல்லையான ஜூஜுவாடி எல்லைப்பகுதி வரைக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. ஆனால் வன்முறையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பேருந்துகளுமே ஒசூர் பகுதியில் ஒசூர் பேருந்து நிறுத்தத்தோடு அங்கேயே நிறுத்தப்படுகிறது. அங்கிருந்து பயணிகள் வேறு ஏதேனும் வாகனங்கள் உதவியோடு தான் இந்த எல்லைப்பகுதிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவுது. அதே போல கர்நாடக பகுதியிலும் பெங்களூரு பகுதியில் நேற்று நடந்த வன்முறை காரணமாக அங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 16 காவல் நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழர்கள் வாழும் இந்திரா நகர், KR நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இயல்பு வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக தமிழக எல்லைப் பகுதியில் வாழும் தமிழர்கள் மற்றும் கர்நாடகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்குமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போதிய உணவு, அதாவது இங்கிருந்து சென்று அங்கு மீண்டும் ஊர் திரும்பவர்களுக்கு போதிய உணவு, தண்ணீர் வசதி கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. ரத்திகா, இந்த தொடர்ச்சியாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் கர்நாடக அரசு தீவிரமாக உள்ளது. இன்றைய தினம் இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்காக அமைச்சரவை கூட்டம் இன்று காலை 11:30 அளவில் நடப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ரத்திகா, மோகன்ராஜ், 6 நாட்களுக்கு பிறகு பேருந்துகள் மீண்டும் இயக்கப்பட்ட சூழலில் நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த தருணத்தில் மீண்டும் இப்பொழுது போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு வேலைக்கு செல்லும் மக்கள் எப்படி போறாங்க? மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் இருக்கா? மாற்று ஏற்பாடுகள் என்றது பொறுத்தவரைக்கும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் மட்டும் அங்கே சென்று வருகிறார்கள் மணிமாறன். இது தவிர வேறு எந்த வாகனங்களும் அங்கே இயக்கப்படவில்லை. இதிலும் பெரும்பாலானோர் நாம் விசாரித்த வரையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரும்பாலான நிறுவனங்களுக்கு பணிக்கு செல்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் அங்கே செல்லாமல் தவிர்த்து வருகிறார்கள். இது தொடர்பாக அந்த நிர்வாகமும் பலருக்கு விடுப்பு அளித்து இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கிருந்து செல்பவர்கள் உரிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்துறாங்க. குறிப்பாக நடந்த வன்முறை சம்பவங்கள் அத்தனையுமே காவல்துறையின் கண்ணெதிரே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பாக நேற்று தனியார் பணிமனைக்குள் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவத்தில் 46 பேருந்துகள் தீக்கிரையாகி இருக்கு. இந்த சம்பவமும் காவல்துறை கண்ணெதிரில் தான் நடந்திருக்கிறதாக அந்த பேருந்து ஓட்டுநர்களின் உரிமையாளர்கள், அதாவது அங்கிருந்து தப்பி வந்த உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் தொடர்ந்து கர்நாடகத்தில் நிலவிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இங்கிருந்து அங்க பணிக்கு செல்பவர் கூட ஒரு அச்சத்திலே தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். மாற்று ஏற்பாடுகள் என்பது பொறுத்தவரைக்கும் பிரத்யேகமாக எதுவும் செய்யவில்லை. அவர்களுக்குள்ளாகவே ஏதேனும் வாகனங்களை பயன்படுத்தி பணிக்கு செல்பவர்கள் இப்படிதான் இருக்காங்க. மணிமாறன்,
மோகன்ராஜ், லாரி ஓட்டுநர் பேசும்பொழுது விவசாயிகள் பிரச்சனை போராட்டம் பண்ணும்போது லாரி ஓட்டுநர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டதா சொல்லியிருந்தாரு. விவசாயி, ஓட்டுநர் அப்படிங்கிற எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த ஒரு சாமானியனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நமது நோக்கம். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.